இது எல்லாருமே பண்ணி கவனிச்சுக்கோங்க. ஒவ்வொருத்தங்களுக்கு சொல்ற கரெக்ஷன்ஸையும் நோட் பண்ணிக்கணும். சரிங்களா? சோ ஐஷேடோ வந்து நிறைய கீழே இவ்வளவு தூரம் போடக்கூடாது. ஐ லிப்ஸ்டிக் ஷேப் அன்ஈவனா இருக்கு. இங்க ப்ராடக்ட் இருக்கு, இங்க ப்ராடக்ட் இல்ல. தெரியுது? பிளெண்டிங் ஓகே நல்லா இருக்கு. பிளஷ் வந்து கொஞ்சம் கீழே இறங்கி இருக்கு, ஒரு பாயிண்ட் மேல ஏறணும். ஐப்ரோ ஷேப் அன்ஈவனா இருக்கு. இந்த லைன்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸ்மைல் லைன், ஐஸ்க்கு கீழே லைன்ஸ். இந்த மாதிரி ஸ்மைல் லைனை வந்து எந்த மேக்கப் ஆர்டிஸ்டாலையும் கவர் பண்ண முடியாது. விங்ஸ் அழகா போட்டிருக்கீங்க. இந்த கண்ணுக்கு தான் கொஞ்சம் சொதப்பலா இருக்கு. பாயிண்ட் பண்ணிருக்கீங்கல்ல, நம்ம இங்க வரைஞ்சிருக்கிறது வந்து தெரியக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணணும்? நல்லா இருக்கு ஷேடு. இப்ப நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கும் இப்ப உங்களுக்கு தெரியுதா? நீங்க ஃபர்ஸ்ட் என்ன போட்டீங்க? வெரி ஃபேர் ஷேடு போட்டு ஒரு மாதிரி கிரே அடிச்சாங்க. இப்ப எப்படி இருக்காங்க? அவங்க டோன் ஈவனா இருக்கு. சரிங்களா? இதுதான் மஸ்ட். இப்படிதான் பண்ணணுமே ஆக்சுவலா. அது இந்தோடய ஸ்டாப் பண்ணிடணும். விங்ஸ் போட்டா என்ன ஆகும்னா அவங்க கண்ணு இன்னும் அந்த ஷேப் பெருசா கட்டுற மாதிரி ஆயிடும். ஓகேவா? புரிஞ்சுதுங்களா? இந்த மாதிரி ஐஸ்க்கு விங்ஸ் போடக்கூடாது. மாதிரி எல்லாருக்குமே அப்படிதான் போடணும் பிளஷ். ஓகேவா? இங்க ஸ்டார்ட் ஆகி இப்படி வரணும். கொஞ்சம் வெளியே வந்திருக்கு, தெரியுதா? இந்த மாதிரி வெளியே வரக்கூடாது. கரெக்டா அந்த லிப்ஸோட ஷேப்புக்கே இருக்கணும்.